8 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்லயே ஹியூண்டே கிரெட்டா சைஸ்ல இருக்கிற ஒரு பெரிய கார், எம்எஸ் தோனியே பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிற ஒரு கார், ஸ்டைலிஷான தோற்றத்துல இருக்கிற கூப்பே டிசைன் அப்படின்னு சிட்ரோயின் பசால்ட்ல சக்சஸ் ஸ்டோரிக்கான அனைத்து அம்சங்களும் இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இந்தியன் மார்க்கெட்ல இந்த கார் லான்ச் ஆன சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100 இருந்து 200 கார்கள் மட்டுமே மாதம் விற்பனை ஆகுது. எதனால இந்த கார் பெரிய ஃபெயிலியரா மாறி இருக்கு, மக்கள் ஏன் இந்த காரை வாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். சிட்ரோயின் பசால்ட் ஒரு கூப்பே எஸ்யூவி அப்படிங்கிறதுனால கூப்பே எஸ்யூவி எதனால எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம். ஹேட்ச்பேக், செடான்ஸ் மற்றும் பாக்ஸியான எஸ்யூவிஸ் அப்படின்னு 3 டிஃபரெண்டான கேட்டகரிஸ் நீண்ட நாட்களா எல்லா மார்க்கெட்ஸ்லயுமே இருந்து வருது. இந்த ஸ்டைலிங்ல இருந்து டிஃபரெண்டா தெரிய நினைக்கிறவங்களுக்கும் எஸ்யூவி மாதிரி பிராக்டிகாலிட்டி மற்றும் செடான் மாதிரி ஏரோடைனமிக் டிசைன் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கேட்டர் பண்றதுக்காக தான் இந்த கூப்பே எஸ்யூவி டிசைனை கொண்டு வந்தாங்க. குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் கூப்பே பாடி ஸ்டைல்ஸ் லக்ஸரி மற்றும் பெர்ஃபார்மன்ஸை குறிக்குது அப்படிங்கிறதுனால மாஸ் மார்க்கெட் நிறுவனங்களும் இந்த டிசைனை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூப்பே ஸ்டைல்ல இதற்கு முன்பாக டாடா டிகோர் போன்ற கார்கள் இருந்தாலுமே அபிஷியலா கூப்பே எஸ்யூவி அப்படின்னு சொல்றதுக்கு டாடா கர்வ் மற்றும் மஹிந்திராவோட XCV 9e போன்ற கார்களை சொல்ல முடியும். இந்த இடத்துல தான் சிட்ரோயின் நிறுவனம் அவங்களுடைய பசால்ட்டையும் பிளேஸ் பண்ணாங்க. பட் இதுல டெரிபிளா ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபெயிலியருக்கு முதல் முக்கியமான காரணமா இந்த என்டையர் கூப்பே எஸ்யூவியோட வால்யூமை சொல்லலாம். 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற கூப்பே எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்லயே கிட்டத்தட்ட மாதம் 10,000 கார்களுக்கும் குறைவா தான் விற்பனை ஆகுது. இதுல மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனை டாடா கர்வ் மற்றும் XCV 9e BE6 போன்ற கார்களே பெற்று வருது. ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கார்கள் விற்பனை ஆகிற இந்தியன் மார்க்கெட்ல வெறும் 10,000 கார்களுக்கும் குறைவான நம்பர்ஸ்லேயே விற்பனை ஆகிற செக்மெண்ட்ல பல ப்ராடக்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிற சிட்ரோயின் நிறுவனம் இந்த பசால்ட்டை லான்ச் பண்ணது அவங்களுக்கு பெரிய ஃபெயிலியரா மாறி இருக்கு. அடுத்த முக்கியமான காரணம் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூப்பே பாடி ஸ்டைல் பிரீமியம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை விரும்புறவங்களுக்கான செக்மெண்டா இருந்து வருது. இதை கேபிட்டலைஸ் பண்ற மாதிரி டாடா நிறுவனம் அவங்களுடைய கர்வ்ல பிரீமியமான டர்போ GDI இன்ஜின்ஸ், டீசல் இன்ஜின்ஸ், எலக்ட்ரிக்ல அதிகபட்ச கிலோவாட் அவர் உள்ள பேட்டரி அப்படின்னு பல டாப் அண்ட் ஃபீச்சர்ஸை கொடுத்து வராங்க. மறுபக்கம் மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய டாப் ஆஃப் த லைன் பிரீமியம் எஸ்யூவிஸையும் கூப்பே எஸ்யூவிஸா வச்சிருக்காங்க. சிட்ரோயினை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவா பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் பாயிண்ட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் பையர்ஸ் இந்த கூப்பே எஸ்யூவி கான்செப்ட்குள்ளே இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் சன்ரூஃப், பவர் டிரைவர் சீட், ரியர் சீட் ஸ்பிளிட் ஃபோல்ட், அட்ஜஸ்டபிள் ரியர் சீட் ரிக்ளைன், ADAS ஃபீச்சர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், பிரீமியமான JBL அல்லது போஸ் ஆடியோ சிஸ்டம், இதுல எந்த ஃபீச்சருமே சிட்ரோயின் பசால்ட்ல ஈவன் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட அவைலபிளா இல்ல அப்படிங்கிறது தான் இந்த காருக்கான பெரிய நெகட்டிவா பார்க்கப்படுது. இந்தியன் மார்க்கெட் ஒரு காலகட்டத்தில் பேஸ் வேரியன்ட் அல்லது மிட் வேரியன்ட் அதிகமாக விரும்பி வாங்குற மார்க்கெட்டாக இருந்தது. பட் இன்னைக்கு தேதியில எல்லாருமே டாப் அண்ட் வேரியன்ட்ஸே ப்ரிஃபர் பண்றாங்க. ஈவன் கார் நிறுவனங்கள் பேஸ் வேரியன்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஃபீச்சர்ஸ் மற்றும் அதிகபட்ச கம்ஃபர்ட்டை விரும்புறாங்க. சிட்ரோயின் மறுபக்கம் பட்ஜெட் கேட்டகரியில வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸை கட் பண்ணி ஈவன் டாப் அண்ட் மாடல்ஸ்ல கூட அவைலபிளா இல்ல. ரீசெண்டா பசால்ட் X அப்டேட்ல தான் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட் போன்ற விஷயங்களே ஆட் பண்ணாங்க. பட் அதுக்குள்ள பசால்ட்டுடைய இனிஷியல் கிரேஸ் கண்டிப்பா குறைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது தவிர சிட்ரோயின் நிறுவனத்தோட பிராண்ட் பிரசன்ஸ் இன்னுமே ஒரு கன்சர்ன் ஆயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியிலும் கிட்டத்தட்ட வெறும் 10 சிட்டிஸ்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு சிட்ரோயினுடைய அவுட்லெட்ஸ். பட்ஜெட் கேட்டகரியில டார்கெட் பண்ணும்போது டயர் 1 மற்றும் டயர் 2 சிட்டிஸ்ல எக்கச்சக்கமான பையர்ஸ் இருப்பாங்க. ஷோரூமே இல்லாத காரணத்தினால மக்கள் வாங்குறதுக்கு அக்சசபிலிட்டியே இல்லாம இருக்கு சிட்ரோயினை பொறுத்த வரைக்கும். பிரீமியம் கார் பையர்ஸ் இந்தியாவில் எங்க இருந்தாலும் தேடி போய் வாங்கிடுவாங்க. நீங்க பட்ஜெட் கேட்டகரியில மாஸ் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணும்போது அவங்களுடைய டீலர்ஷிப் அருகாமையிலே இருக்கணும் அப்படிங்கிறது நம்பர் 1 ப்ரிஃபரன்ஸா இருக்கும். இதுல தான் சிட்ரோயின் மேலும் ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்து தான் சிட்ரோயின் பசால்ட்டுடைய சேல்ஸ் வால்யூமை இன்னைக்கு வெறும் 100-200 அப்படிங்கிற குறைவான நம்பர்ஸ்ல வச்சிருக்கு. டிஸ்பைட் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சிட்ரோயினுடைய கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு படி மேல அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதுல இருக்கிற 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் உலகம் முழுக்க பல மார்க்கெட்ஸ்ல டிஃபரெண்டான கார்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 470 லிட்டர் பூட் ஸ்பேஸ், குட் விசிபிலிட்டி உள்ள டிரைவிங் எகனாமிக்ஸ் அப்படின்னு பாசிட்டிவ்ஸும் எக்கச்சக்கமா இருக்க தான் செய்யுது சிட்ரோயின் பசால்ட்டை பொறுத்த வரைக்கும். பிராக்டிகாலிட்டி, வேல்யூ மற்றும் பிரைஸ் கான்சியஸா இந்த காரை லான்ச் பண்ணிருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் ஆஃப் பையர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணுது. பட் மார்க்கெட் மறுபக்கம் ஃபீச்சர்ஸ், ஃபிளாஷியான இன்டீரியர், பெரிய டச் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், சன்ரூஃப் அப்படின்னு பல விஷயங்களை எதிர்பார்க்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணா மட்டும்தான் சிட்ரோயின் பசால்ட் டிஸ்பைட் ஒரு நல்ல ப்ராடக்டா இருந்தும் கூட அதற்கான அங்கீகாரத்தை பெற முடியும். சிட்ரோயின் பசால்ட் பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.